எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, என்னோட சைல்ட்ஹுட் ஸ்டோரீஸ், தாத்தா பாட்டியோட வாழ்க்கை முறைகள், உணவு பழக்கங்கள், சின்ன வயசுல நான் பண்ண அட்டகாசங்கள் எல்லாம் இந்த வீடியோல இருக்க போகுது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவல்கள் இருக்க போகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து எங்க தாத்தான்னு எடுத்துட்டோம்னா, தாத்தா பிறந்தது, படிச்சது, வளர்ந்தது எல்லாமே கேரளால தான். அவங்க அப்பா, அம்மா அங்க தான் இருந்தாங்க. தாத்தா வந்து பெரிய மூக்கு கண்ணாடி போட்டு, வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, கையில ஒரு கொடை வச்சுட்டு, சின்ன கவுண்டர் படத்துல வர மாதிரி ரோட்ல நடந்து போனாங்க. எல்லாரும் வாய பொளந்துட்டான்னு பார்ப்பாங்களா. தாத்தா வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட். யாரு என்ன வேலைக்கு கேட்டாலும், எனக்கு வேலை இல்லைன்னு கேட்டாலும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுப்பாங்களா. ஆனா அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு அப்படி ரெக்கமெண்டில் வேலைன்னா அப்படி ஒரு வேலை தேவையில்லை அப்படிம்பாங்களா. மற்ற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்களா. அவ்வளோ ஹானஸ்ட்டாக இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சில ரொம்ப நல்ல பழக்கங்கள் இருந்திருக்கு. ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும், எப்படி கொண்டு போகணும். அதுக்கப்புறம் காலங்கத்தால் 6 மணிக்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு விபரீதகரணி, சர்வாங்காசனம் தலைகீழ நிற்கிறது, அப்புறம் இன்னும் நிறைய ஆசனங்கள் வந்து பண்ணுவாங்களா. கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது, அந்த ஆசனங்களை போடுறது, அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு குடிக்கிறது, இதெல்லாம் எங்கள் தாத்தாவோட பழக்கமாக இருந்திருக்கு. ஒரு சட்டி நிறைய ஹாட் வாட்டர் போட்டு வச்சுவாங்களாம். அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ், காய்கறி எல்லாமே நிறைய வாங்கி போடுவாங்களாம். கிலோ கணக்கில் வாங்கி போட்டுருவாங்களாம். டப்பாவாக வத்தல், அந்த மிளகாத்தல், அரிசி, பருப்புலாம் அவ்வளோ கணக்கு முட்டை வாங்கி போட்டுருவாங்களாம். அந்த காலத்தில் வயல் தோட்டந்துறவு, நெல் சேருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்கள் ஆட்சி குடும்பத்தில் இருந்திருக்கு. இப்போ எங்கள் ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு. இப்போ எங்கள் தாத்தா வந்து குடும்பத்தை எவ்வளோ அழகாக ரன் பண்ணுறாங்கன்னா, அவங்க பிள்ளைகளை படிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒருத்தரும் படிப்பு வரல. எங்கள் ஆட்சி வந்து 8th தான் படிச்சிருக்காங்க. எங்கள் அப்பாவோட அப்பா அவங்க வந்து SSLC தான் படிச்சிருக்காங்க. ஆனால் எங்கள் தாத்தா வந்து எல்லாரையும் விட்டு கொடுக்காம பெருமையாக தான் பேசுவாங்க. வீட்டுக்குள்ளே நீ என் பிள்ளைகள் ஒரு பிள்ளைகளும் படிக்க மாட்டேங்கிறீங்களா, ஞானசூரியங்கள் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் 32 வருஷம் வெள்ளைக்காரன்ட்ட ஒரு மில்லில் வேலை பார்த்தாங்க எங்கள் தாத்தா. விகேபுரத்தில் சுற்றி முற்றி எல்லாமே மில்லு தான் இருக்கும். அந்த மில்லில் தான் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் மற்ற எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு பேச்சிலேயே ஒரு அடக்கி ஆளக்கூடிய அந்த ஒரு ஆளுமை திறன் வந்து தெரியும். யாரையும் அடக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே அவங்களோட அதிகாரம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அந்த காலத்துலேயே BA ஹிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க. அப்புறம் தேவாரம், திருவாசகம், ராமாயணம் இந்த மாதிரி புராணத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே பாடுவாங்களா. நான் பாடும்போதே அதெல்லாம் யாராவது ரெக்கார்ட் பண்ணி வைங்க, இல்லை எழுதியாவது வைங்க, சும்மா வாய்ப்பிழந்துட்டு கேட்டுக்கிட்டு மட்டும் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்களா. எங்கள் ஆட்சி வந்து அந்த காலத்திலேயே 8th வரைக்கும் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கும் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. எங்கள் சின்ன தாத்தாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. சின்ன தாத்தா இங்கிலீஷ் நல்ல ஒரு, எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே இங்கிலீஷ் வந்து சூப்பராக பேசுவாங்க, எழுதுவாங்க, இங்கிலீஷ் நல்லமா இருப்பாங்க. ஆனால் எங்கள் குடும்பத்துக்கே மேக்ஸுங்கிறது வராது. மேக்ஸில் வீக். எல்லாருமே SSLC அப்படி தான் முடிச்சிருப்பாங்க. ஆனால் எங்கள் தாத்தா மட்டும் BA ஹிஸ்ட்ரி, எங்கள் மாமாவும் BA ஹிஸ்ட்ரி தான் படித்தாங்க. எங்கள் மாமா வந்து 50 வயசுக்கு அப்புறம் தான் டேலின்னு ஒரு கோர்ஸ் படித்து அதில் 85க்கு மேலே மார்க் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா வந்து விகேபுரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க மகளோட லைஃபுக்காண்டி அந்த ஊர்லேயே இருந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்க நினச்சோம். ஆனால் பிள்ளைகளுக்கு படிப்பு வரல. அப்போ பேர பிள்ளையாவது படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபிள்ளை பேரன், அதாவது மகாபிள்ளை பேத்தி, மகன்பிள்ளை பேரன், அத்தை பொண்ணு, அத்தை பையன், எங்கள் அம்மா அப்பா அவங்கள படிக்க வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து எங்கள் அப்பாவை படிக்க வச்சதில் அண்ணன் தம்பி 3 பேர். அந்த 3 பேரில் மற்ற 2 பேர் SSLC தான். அவங்களுக்குலாம் படிப்பு வரல. பெரிய பெரியப்பா வந்து மில்லில் வேலை பார்த்தாங்க. சின்ன பெரியப்பா, 2வது பெரியப்பா வந்து அவங்க வந்து ஒரு கம்பெனியில், ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. 3வது கடைக்குட்டி எங்கள் அப்பா. இவங்க மட்டும்தான் நல்லா படிச்சிருக்காங்க. படிப்பில் நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. பிகாம் பாபநாசம் திருவள்ளுவர் காலேஜில் படிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க. நான் படிக்க வச்சதுலேயே துறைக்கு மட்டும்தான் நல்ல படிப்பு வருது அப்படிம்பாங்களா. எங்கள் ஃபேமிலியில் உள்ள நேம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரியப்பா பேர் தாத்தாவோட பேர் தான் வச்சுருக்காங்க, சுவாமிநாதன். முருகன்கிறது ஷார்ட் டைமாக கொடுவாங்க. 2வது பெரியப்பா பேர் வந்து நேரு பெரியப்பா. அவங்க பேர் சுப்பிரமணியன். அவங்களுக்கு ஏய் நேரு இங்கே வாடா அப்படின்னு கூடுவாங்களா. எங்கள் அப்பா பேர் துரை. இதோ வரேன் தாத்தா அப்படின்னு ஓடுவாங்களா. எங்கள் தாத்தாவும், அதாவது எங்கள் தாத்தா கூப்பிட்டாங்கன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் பெரியப்பாவும் அப்படி ஓடுவாங்களா. குடும்பத்தில் அவ்வளோ பேர் எங்கள் தாத்தா குரல் கணீர்னு இருக்குமா, விட்டு கற்றுக்குமா பேசுறது. அப்படி கூப்பிட்டாலே எல்லாரும் பயந்துக்கிட்டு ஓடுவாங்களா. எங்கள் மாமா சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாரும் எதுக்கு இப்படி பயப்படுறீங்க, நானும் அவங்களுக்கு பயப்படணும் அவசியம் இல்லை அப்படிம்பாங்களா. எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்த அண்ணன். எங்கள் மாமா வந்து அப்போவுமே அந்த காலத்திலேயே BA ஹிஸ்ட்ரி தாத்தாமே படித்தாங்கன்னு சொன்னால வாலிபால் பிளேயராகவும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி எங்கள் ஆட்சியோட ஹஸ்பண்ட் எங்கள் தாத்தா இருக்காங்களா, அவங்களும் வாலிபால் பிளேயர் தான். ஸ்போர்ட்ஸு அப்புறம் எஜுகேஷனல் பேக்ரவுண்டெல்லாம் எங்கள் குடும்பத்தில் அதிகம். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். அதுவும் இல்லாமல் 4வது தலைமுறை தான் நாங்கள். இப்போ எங்கள் தாத்தா இருக்காங்களா, எங்கள் ஆட்சி மகாபிள்ளை பேத்திங்கிறது எங்கள் அம்மா. 3வது தலைமுறை. பேத்தி பிள்ளை பூட்டி நான். அப்போது என்னோட பிள்ளையே வந்துருச்சு. அப்போ பூட்டி பிள்ளை வந்துருச்சு. பூட்டி பிள்ளை ஓட்டிக்கு அப்புறம் உறவு கிடையாது. அப்போ என் பொண்ணுக்கு அப்புறம் எந்த இதுவும் கிடையாது. இப்போ நாங்கள் வந்து 4th ஜென்ரேஷனில் இருக்கோமா. இப்போ வந்து சின்ன பிள்ளையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அழகான கிராமம், கொடுமுடிங்கிற கிராமம். அந்த கிராமத்துக்கு நாங்கள் போயிட்டோம். எங்கள் அப்பா வந்து 150 ரூபா சம்பளத்தில் மரக்கடையில் தான் ஆரம்பத்தில் கணக்கு எழுதுனாங்க. பிகாம் முடிச்சுட்டு தெருவா அலைஞ்சாங்க இன்டர்வியூக்கு. ஆனால் ஒரு இடத்துலையும் வேலை கிடைக்கல. அப்புறம் வேலை கிடைக்கலன்னு சும்மா இருக்க முடியுமா. நீ இன்னைக்கு எங்கே போனேன், எட்டயபுரம் போனேன், தூத்துக்குடி போனேன், அப்படி ஒவ்வொரு ஊராக சொல்லுவாங்க டெய்லி. எங்கள் தாத்தாவும் இப்போ மாதிரி வேலை கிடைச்சதா அப்படிமா, இல்லை கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. மூஞ்சி ஒரு மாதிரி போயிருமா எங்கள் தாத்தாவுக்கு. சரி பேரனை படிக்க வச்சாங்க, வேலையும் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு இப்போ இனிமேல் என்ன செய்யன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு எங்கள் தாத்தா வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன் உங்கள் மூத்த பையனுக்கு படிப்பு வரல, வேலை வாங்கி கொடுக்கலாம்லான்னு சொன்னாங்க. சரி அவன் மட்டும் மில்லில் சொல்கிறேன், அவன் மட்டும் போட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க.
அவங்க இன்னசென்ட்டாக இருந்ததுனால அந்த பெரியப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அது. அதுக்கப்புறம் 2வது உள்ள நேரு வந்து அவன் பழச்சிக்குவான், எப்படினாலும் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து குடும்பத்தை பார்த்துக்குவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. எங்கள் அப்பா வந்து இவனை படிக்க வச்சிருக்கேன், இவனுக்கு எப்படியாவது ஒரு வேலையை அவனே தேடிக்குவான், அதனால அவன் வாழ்க்கையை அவனே பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா அதே மாதிரி வேலை கிடைக்கலன்னு வீட்டில் சும்மா உட்காரல, ஒரு மரக்கடையில் போய் சின்ன கடையாக இருந்தாலும் அதில் போய் கணக்கு எழுதுனாங்க. 150 ரூபா சம்பளத்துலேயும் அவங்க வந்து யார்கிட்டையும் கடன் வாங்கலை. ஊமையாக யாருக்கும் தெரியாமல் டிஎன்பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணி அமைதியாக வீட்டில் உட்காந்து அப்ளை பண்ணதையும் சொல்லலை, படித்ததையும் சொல்லலை. இவன் வேலைக்கு போகிறான் அந்த மாதிரி அப்படி தான் நினச்சிருப்பாங்க எல்லாரும். ஆனால் வீட்டில் உட்காந்து ஊமையாக எப்போ தான் படிப்பாங்கன்னு தெரியாதான். அவங்க கூட பிறந்த எங்கள் அப்பா கூட பிறந்த தங்கச்சிக்கு தெரியாதான். அவங்க டிஎன்பிசி இவங்க எப்போ அப்ளை பண்ணாங்க, எப்போ படித்தாங்க, எழுதுனாங்க. ஒரே வீட்டில் இருக்கும்போதே தெரியாத அளவுக்கு இருந்திருக்காங்க பாருங்க. எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே இருப்பாங்களாம். சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருப்பாங்க. 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்துடணுமாங்களாம். பொட்டை பிள்ளையில சொல்கிற மாதிரி தான் சொல்லுவாங்களா. அதாவது ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் 6 மணிக்கு நீ காலேஜ் போயிட்டு 3 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு வர 6 மணிக்குள்ள வீட்டில் இருக்கணும் அப்படிம்பாங்களா. இல்லைனா வீட்டுக்கு வெளியே வாசல் நிற்க வச்சு கேள்வியை பார்க்காங்க. எங்கள் தாத்தாவுக்கு பயந்து போய் எல்லாரும் ஓடுவாங்களாம். எங்கள் அப்பாவும் அப்படி பயப்படுவாங்களாம், எங்கள் பெரியப்பாவும் அப்படி பயப்படுவாங்களாம். எங்கள் தாத்தா வந்து அந்த அளவுக்கு எல்லாரும் அதட்டி உருட்டி அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வடை பஜ்ஜிலாம் வீட்டில் போட்டாங்கன்னா ஒரு 10 வடையை பஜ்ஜியாகவும் சாப்பிடுவாங்களாம். வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுத்துட்டு தானே சாப்பிடுவாங்க. ஆனால் அல்வா மட்டும் ஒழிச்சு வச்சு சாப்பிடுவாங்க. 1 கிலோ அல்வானாலும் அட்ட டயத்தில் சாப்பிட்டுட்டு ஐயோ காலி ஆகிட்டே அப்படி யாராவது வந்து கேட்டாங்கன்னா அப்படி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதில் எங்கள் அப்பா வந்து கட்டுனா நான் இந்த பொண்ணை தான் கட்டுவேன், அத்தை பொண்ணை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா சொன்ன மாதிரியே எங்கள் பெரியப்பாவும் நானும் கட்டினா அன்னபூர்ணி தான் கட்டுவேன் அப்படின்னாங்களா. எங்கள் அப்பா நான் கல்யாணி தான் கட்டுவேன் அப்படின்னாங்களா. அதுக்கப்புறம் இப்படி ஆமாம் அவன் தான் அப்படி சொல்லுதாமல் நீயும் அப்படியே வா அப்படின்னு எங்கள் தாத்தா சரி வேறு வழியில் சரி நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு மூத்தாக்கா அவங்களுக்கு மைனர் பிள்ளை விடுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்ல ஃபோர்ஸாக வீட்டில் வச்சு தான் கல்யாணம் நடந்திருக்கு. மாப்பிள்ளை மைனர் செயின் அந்த புளி நகம்லாம் போட்டு எங்கள் பெரியப்பா சூப்பராக இருப்பாங்களா. அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் ஒரு வயல் வரப்பு தோட்டம் தரவு சொந்த வீடெல்லாம் இருந்திருக்கு. அவங்க ஒரு விவசாய குடும்பம் தான். அதுக்கப்புறம் எங்கள் 2வது பெரியப்பா அத்தை பொண்ணு அத்தை பையன் இவங்க அக்கா தங்கச்சி 3 பேர். மூத்தக்காக்கு அசலில் கல்யாணம் ஆகிட்டு 2வது அக்கா எங்கள் பெரியமாக்கு எங்கள் நேர் பெரியப்பா தான் கல்யாணம் பண்ணாங்க. நான் இவ்வளோ கட்டினா அன்னபூர்ணி தான் கட்டுவேன்னு சொல்லி ஒத்த காலம் இன்னும் சண்டை கொடுத்து அத்தாட்ட கட்டினாங்களா. எங்கள் அப்பா கட்டினா நான் கல்யாணி தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை தான் கட்டுவேன்னு சொல்லி கல்யாணம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து அந்த காலத்தில் ராதா மாதிரி இருப்பாங்களா, நடிகை ராதா மாதிரி நல்ல பொம்பம்னு கண்ணம்லாம் பார்த்தீங்கன்னா புஸ் புஸ்ன்னு ஹைட்டும் வெயிட்டுமா. எங்கள் அம்மா அப்படி இருப்பாங்க, தலைமுடி வந்து மயில் தோகை கணக்கு அவ்வளோ அடர்த்தியாக இருக்குமா எங்கள் அம்மாவுக்கு. அதனால் எங்கள் அம்மா கோயிலுக்கு சாமி கும்பிட போகும்போது எங்கள் ஆட்சி கூட போகும்போதுலாம் சுற்றி எங்கள் அப்பா வருவாங்களா, நீங்கள் எங்கள் கோயிலுக்கு போகிறீங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு போவாங்களா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சின்ன பிள்ளையிலேருந்தே சமையல் பண்ணுறது வீட்டு வேலை பொறுப்பாக செய்கிறது இதெல்லாம் பார்த்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி இவன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிடுவா, நல்லா சமையல் பண்ணுவா, இவன் நம்மளுக்கு ஏற்ற பொண்ணு அப்படின்னு. அது எங்கள் அம்மா வந்து 11th வரைக்கும் படிச்சிருக்காங்க, நம்ம பிகாம் படிச்சிருக்கோம், அதனால சரி நம்ம இவ்வளோ கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆனால் குடும்பத்தில் எல்லாரும் யாரை கேட்டு நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டாங்களா. எங்கள் பெரியமாலாம் யாரை கேட்டு நான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்களா. அதுக்கப்புறம் எல்லாருமே சண்டைக்கு தான் நின்றுருக்காங்க எங்கள் அம்மா அப்பா கல்யாணத்தப்போ. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு தடவை எல்லாருமே டூருக்கு போயிருக்காங்க. அவங்க இல்லாத நேரத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நைட்டோட நைட்டாக எங்கள் தாத்தா யாருக்குமே சொல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்படி கல்யாணம் ஆகிட்டுன்னு இன்லேண்ட் லெட்டர் எல்லாருக்கும் எழுதி போட்டாங்களா. எழுதி போட்டதுக்கப்புறம் ஏன் அவங்க தாத்தா வந்து கல்யாணம் முடிச்சு பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் சொல்லக்கூடாது அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காங்களா. எங்கள் அப்பாவோட எங்கள் மாமா அவங்க கிண்டல் பண்ணாங்களா. அப்படியே எங்கள் தாத்தா வந்து பயங்கர கில்லாடி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. நைட்டோட நைட்டாக இப்போ எங்கள் அம்மாவே வந்து அவங்க கல்யாணத்துக்கு தேங்காய் அரைக்கிறது, இட்லி அவிக்கிறது, தோசை சுடுறது, பூரி பொங்கல்லாம் சுடுறது, இட்லி வடை கேசரி. எங்கள் பெரியப்பா தோசைக்கு மாவு அரைக்கான், எங்கள் அம்மாவோட அக்கா மாப்பிள்ள அவங்க 2 பேரும் வந்து சமையல் பண்ணலாம். அவங்க சோறு வைக்காங்களா, எங்கள் பெரியப்பா வந்து தோசைக்கு அரைக்கான், எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுதான் அவங்களே இட்லி அவிக்காங்களாம். அப்புறம் ஒவ்வொரு வேலையாக ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக பார்த்து இட்லி வடை பொங்கல் கேசரி சட்னி சாம்பார் வச்சு முடிச்சிட்டாங்க. இப்படி அவங்க கல்யாணத்துக்கு அவங்களே சமையல் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மா. இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. என்னை பற்றி சொல்லணும், எங்கள் தாத்தா பாட்டி கதையே இவ்வளோ பெருசாக இருக்குது, லென்த்தியாக வீடியோ போயிடும். அதனால் அடுத்த வீடியோவில் நாளைக்கு நான் சொல்கிறேன். இன்னும் செம சுவாரஸ்யமான தகவல் இருக்குது. நம்ம சேனல் பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள். பாய்.